உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, முதல் என்னுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளில் நம்மளுக்கு கூட கொடுக்கப்படும் என்று பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்லுது. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவே, இது உத்தரப்பிரதேஷோட நேஷனல் ஹைவே நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு கொடுக்க நம்ம இரவு நேரம் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் தான், ஒவ்வொரு நாள் பாடுகள் தான், ரொம்ப சீக்கிரட்டாக தான் ஊழியர்கள் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் எனக்கு இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் அதில் கூட எங்களுடைய சேஃப்டினஸை நாங்கள் பார்க்காம எந்த அளவுக்கு எங்களால் ஊழியம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு நாங்கள் ஊழியங்கள் செய்துட்டு இருக்கோம். ஸோ எங்களுடைய பாதுகாப்பு நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் நான் அந்த பாஸ்ட் ட்ராவல் பண்ணோம். ஸோ அப் அண்ட் டவுன் 100 கிலோமீட்டர்ஸ் இந்த இரவு பொழுது நாங்கள் ட்ராவல் பண்ணுற சூழ்நிலை. ஸோ ஒரு குடும்பத்தை சந்திக்கிற போகிறோம். ஸோ அதனால் போகும்போது ரொம்ப சேஃப்டியாக போகணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா யாராவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் சரி, எதாவது கொடுத்தாலும் சரி, ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஸோ எனக்கும் சரி, எனக்கு கூட அந்த பாஸ்டருக்கும் சரி, பிறகு நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பார்த்து தான் ஊழியம் செய்ய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம இந்திய தேசத்தில் கூட எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருந்தாலும் கூட எனக்கு சூழ்ச்சி சொல்கிறதுக்கு ஒரு சுதந்திரம் கிடையாது. ஸோ நீங்கள் அனைத்தினம் பார்த்துட்ருக்கீங்க எங்கெங்கெல்லாம் பல விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் நடந்துட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த உபத்திர காலத்தில் நம்ம விழித்திருக்க வேண்டும், நம்ம செபிக்க வேண்டும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். ஸோ எனக்காக செபித்துக்கலாம், என் பயணத்துக்காக செபித்துக்கலாம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாங்க. ஸோ நாளைக்கு இந்த இடத்துலேருந்து இன்னொரு பகுதி நான் கடந்து போவேன். ஸோ அங்கேயும் ஒரு குடும்பத்தை சந்திக்கிறேன். அதை முடிச்சு திரும்ப அங்கேருந்து நைட்டு திரும்ப எனக்கு ட்ராவல். ஸோ தொடர்ச்சியான பயணம், தொடர்ச்சியான ட்ராவல். என்னுடைய பயணத்துக்காக என்னுடைய ஊழியர்களுக்கு செபித்துக்கொள்ளுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் காட். உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடந்த 5 நாட்களாக லக்னோவில் பாஸ்டர் கூட தங்கியிருந்த ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. ஸோ இந்த போதவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த பகுதியில் ஊழியங்களை செஞ்சுட்டு இருக்கிறாரு. உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் பல பகுதிகளில் கூட. ஸோ ரொம்ப கடினமான ஒரு ஊழியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்தரப்பிரதேஷில் அதிகமான உபத்திரங்கள், பிரச்சனைகள், சாதாரணமாக நான் பிரசங்கம் பண்ண முடியாது, சாதாரண இடத்துல ஜபத்துங்களை செய்ய முடியாது, சாதாரண மக்களுக்கு சுஷியத்தை சொல்ல முடியாது, ரொம்ப பிரச்சனையும் ரொம்ப போராட்டமான ஒரு பகுதியில் 10 வருஷமாக தங்கியிருந்து ஊழியத்தை செய்கிறார். ரொம்ப கடினமான ஒரு ஊழியங்கள். ஸோ அவரை 2வது முறையாக சந்திப்பான்ற எனக்கு ஒரு கிருபையான வாய்ப்பு எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு. ஸோ சில இடங்கள் அப்படி தான் என்னுடைய பயணங்கள் இருக்கும். சில இடங்களில் சில பாசத்தை 2-3 தடவை நான் போய் சந்திக்கிறது உண்டு. ஸோ எப்படி ஆண்டு அந்த வழிவாசல் எனக்கு திறந்து கொடுக்கிறாரோ, எப்படி அந்த அன்பு, ஆவிக்குரிய அன்பு எந்த அளவுக்கு எங்களோட ஊழியத்துக்குள்ளே இருக்கிறோம், அந்த அளவுக்கு எங்கெல்லாம் திரும்ப அழைக்கிறாங்களோ திரும்ப அந்த இடங்களுக்கு போய் திரும்ப ஊழியங்களை செய்கிறக்கு ஆண்டு ஒவ்வொரு நாளும் அற்புதமாக வழிநடத்தி கொண்டிருக்காரு. குறிப்பாக சொல்ல போனால் நான் இந்த இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணலே உத்தரப்பிரதேஷில் அதிகமாக நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் ஊழியங்களுக்காக, பல இடங்களுக்காக. திரும்ப உத்தரப்பிரதேஷில் வந்து ஊழியத்தை செய்வதற்கு கூட இப்போ கூட நான் உத்தரப்பிரதேஷில் தான் இருக்கிறேன். ஸோ கர்த்தர் எவ்வளோ அற்புதமாக நடத்திட்டு இருக்காரு. கடந்த 5 நாட்களாக லக்னோவில் தங்கியிருந்த ஊழியங்களை செய்கிறக்கான கிருபை எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த 5 நாள் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு பலவீனங்கள் இருந்துச்சு. 2 நாட்கள் 3 நாட்கள் இந்த ஃபுட் பாய்சனால் படாத பாடுபட்டேன், கஷ்டங்கள் பட்டேன். ஸோ ஆனால் அந்த பலவீனத்திலே ஆண்டு என்னை பலப்படுத்தினார், என்னை தாங்கினார். ஸோ இன்னும் குறிப்பாக நான் சொல்ல போனேன்னா ஒவ்வொரு ஆத்துமக்களை சந்திப்பார் ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஏன்னா அந்த இடத்துக்கு போனால், ஒரு புது இடத்துக்கு போனால் யார் வந்திருக்காங்க, எதுக்கு வந்திருக்காங்கன்ற நம்ம அக்க பக்கத்தில் அவங்க பார்ப்பாங்க. ரொம்ப ஒரு கேள்விக்குறியான விஷயம், ரொம்ப கடினமான விஷயம். ஆனால் அதுலேயும் கூட ஆண்டு என்னை தாங்கி என்னை வழி நடத்தினார்னு கூட நான் சொல்லணும். ஏன்னா சில நாட்களெல்லாம் சுஜோ பாஸ்டர் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நைட் அதாவது போயிட்டு நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் நாங்கள் வந்தோம். ஏன்னா அந்த ஒரு தூரமான 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் பைக்கில் போயிட்டு ஒரு நாளைக்கெல்லாம் அப் அண்ட் டவுனே 100 கிலோமீட்டருக்கு அதிகமாக இருந்துச்சு எங்கள் ட்ராவல். ஸோ அவ்வளோ கடினமான நேரத்தில் கூட, அப்படி பிரச்சனையான நேரத்தில் கூட ஆண்டு எங்களை வழி நடத்தினார். ஊழியங்களை செய்வதற்கும், சில இடங்களை என்னை எடுத்துக்கொண்டு செல்றதுக்கும், சில இடங்களை புறப்பட்டு செல்றதுக்கும், ஜோமன்றதுக்கும் மக்களுக்கு ஒரு கிருபையான வாய்ப்பு எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு. ஸோ ஒரு சண்டே அவர் கூட இருந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பண்ணுறதுக்கான ஒரு கிருபையான வாய்ப்பு எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு. அந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடிந்தது, அந்த மக்களுக்காக ஜெபம் பண்ண முடிந்தது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இந்த ஜெபயாத்திரையில் பார்த்தீங்கன்னா நினைத்து பார்ப்பதற்கு மேலான காரியங்களை செய்வார்னு சொன்ன நினைத்து பார்த்து மேலான காரியங்களை செய்கிறாரு. ஆனாலும் என் மனசுக்குள்ளே எப்பவுமே ஒரு பாரம் என்னென்னா அறுவடை மிகுதியாக இருக்கே. இன்னும் சில நாட்கள் இந்த பகுதியில் தங்கியிருந்து ஊழியம் செய்யலாமன்ற ஒரு பாரம் அதிகமாக இருக்கு. ஆனால் சில இடங்களால் பார்க்கும்போது அந்த மாதிரி வசதிகள் அந்த போதல் மத்தியில் இருக்காது. ஸோ நம்ம அதிகமாக தங்கும்போது அவங்களுக்கு ஒரு பாரம் ஆயிரும். ஸோ அதனால் குறிப்பிட்ட ஒரு நாட்கள் 2 இல்லைனா 3 நாட்கள் சில பகுதியில் தங்கியிருந்து ஊழியத்தை செய்து அந்த இடத்துல நான் கடந்து போய் ஆனால் வருகிற நாட்களில் ஜோ பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டு எனக்கு ஒரு வாகனத்தை கொடுத்தாருன்னா அந்த வாகனத்தில் தங்கியிருந்து அந்த பகுதியில் ஊழியங்களை செய்வதற்காக. ஸோ தொடர்ச்சியாக அந்த காரியங்களுக்காக நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஏன்னா போகிற இடங்களெல்லாம் ஆத்துமாக்கள் ஆண்டு கொண்டு வந்துட்டு இருக்காரு. கூட்டமான ஜனங்கள். அங்கேருந்து போகும்போது கூட பாஸ்டர் கேட்டாங்க, உடனே புறப்பட்டு போகணுமா கேட்டார். அதனால் நான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால் போக இருந்துச்சு. அதனால் அன்று இன்னும் என்னை பல பகுதிகள் அந்த இடத்துக்கு திரும்ப நான் கொண்டு போகிறேன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த பாஸ்டருக்கு சபைகள் கிடையாது, சர்ச்சு கிடையாது, இடம் கிடையாது, எதுவும் கிடையாது. அதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸோ அவங்க ஒரு இடம் வாங்கணும், அந்த இடத்துல சபைகள் கட்டணும், அதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா சபை கட்டுறது வந்துட்டு குடும்ப சொத்துலாம் கிடையாதுங்க. நீங்கள் சில இடங்கள் அப்படி நடக்குது, ஆனால் எல்லோரும் அப்படி கிடையாது. ஒரு சபையின் மூலமாக ஒரு தலைமுறைக்கு ஒரு பெரிய ஒரு பரலோகத்தின் சொத்தை நம்ம கொடுக்குறோம். அதை மறந்து போவாங்க. ஒரு சபை கட்டுவதனால
பரலோக ராஜ்யத்திற்கான ஒரு பெரிய ஒரு சொத்தை நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். ஏன்னு தெரியுமா? அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்காக, அடுத்த தலைமுறை ஆவிக்குரிய வழியில் நடத்துவதற்காக, அடுத்த தலைமுறையை தேவனுடைய ராஜ்யத்துக்கு வழிநடத்துவதற்கான ஒரு பெரிய ஒரு சொத்து தான் இந்த தேவனுடைய ஆலயம். ஸோ இந்த தேவனுடைய ஆலயங்கள் பல பகுதிகளில் உருவாக்கப்படணும், கட்டப்படாத இடங்களில் கட்டப்படணும். ஸோ இது ரொம்ப எனக்கு ஒரு பாரம். ஸோ போகிற இடங்களெல்லாம் என்னால் முடிந்தால் நான் செய்துட்ருக்கேன், இன்னும் நான் செய்வேன் என்னால் முடிந்த அளவுக்கு. ஸோ என்னோட தொடர்ச்சியான இந்த ஊழிய பயணத்தில் பல காரியங்களை சந்திப்பான்ற எனக்கு கிருபை கொடுத்தாரு. இந்த 5 நாள் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த லக்னோவில், அதை சுற்றி இருக்கிற பகுதியில். ஸோ ஒரு நாளைக்கு அந்த பகுதிகளெல்லாம் போய் ஜோமன் அப்படின்றது, சில வீடுகளை சந்தித்தோம், சில எங்களுக்கு ஜோமன முடிந்தது, சில எங்களுக்கு சுஷு சொல்ல முடிந்தது, போக முடியாத இடங்களுக்கும் போனோம், பல காரியங்களை செய்தோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் இந்த ஜெப யாத்திரையின் மூலமாக. என் அன்பான தேவ ஜனமே, ஸோ இவ்வளோ நாட்கள் தொடர்ச்சியான ஊழியத்தில் செய்யும்போது பலவீனங்கள் ஏற்பட்டுச்சு, எனக்கு பலவிதமான பலவீனங்கள் ஏற்பட்டுச்சு. ஆனால் பலவீனத்திலும் கூட ஆண்டு சொல்லார்ல, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்குன்னு சொன்ன மாதிரி அப்படியே கிருபை என்னை தாங்கி என்னை வழி நடத்தினது. ஆனாலும் ஒரு பாரம் தான். இந்த மக்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், இந்த துருவேஷ் மக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சபை கட்டப்பட இடங்களை சபையில் கட்டப்பட நிறைய பாஸ்டர்ஸ் வந்து ஜெயிலில் இருக்கிறாங்க. சபையை பல சர்ச்சஸ் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டுச்சு. அநேக வீட்டு கூட்டங்கள், வீட்டு கூடுகைகள் தடைப்பட்ட வச்சு. ஸோ இப்படி பல காரியங்கள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குது இந்த உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில். ஸோ இந்த காரியங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கும் போது ஒரு மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ தொடர்ந்து என்னுடைய பயணங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ என்ன முடிச்சுட்டு, ஸோ இங்கே அடுத்தது லக்னோவிலேருந்து பெர்லி. ஸோ பெர்லியில் நான் போயிட்டு ஊழியத்தை முடிச்சுட்டு பெர்லியிலேருந்து அடுத்தபடியாக நான் எங்கே போவேன்னு பார்த்தீங்கன்னா ராம்பூர் போவேன். ஸோ தொடர்ச்சியான பயணம், லக்னோ டு பெர்லி, பெர்லி டு ராம்பூர், தொடர்ச்சியான பயணம். ஸோ இன்றைக்கி பெர்லிலையும் ஒரு குடும்பத்தை சந்திக்க அந்த மக்களுக்காக ஜெபிப்பதற்காக. ஸோ கர்த்தரை என்னுடைய பயணத்தை அபரிதமாக ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். தொடர்ச்சியாக நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்துவராக. இந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியத்திற்கு வாட்ஸ்அப் பேஜ் ஒன்று இருக்குது, வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, நம்முடைய ஃபேஸ்புக் இருக்குது, நம்முடைய இன்ஸ்டாகிராம் இருக்குது, நம்முடைய யூடியூப் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது ஃபாலோ பண்ணி என்னோட பயணத்தை குறித்தான விவரங்கள் தெரியும். சிலவங்க யூடியூப்ல இருப்பீங்க, சிலவங்க இன்ஸ்டாகிராமில் இருப்பீங்க, சிலவங்க ஃபேஸ்புக்கில் இருப்பீங்க, சிலவங்க வாட்ஸ்அப் சேனலில் இருப்பீங்க. எதில் இருந்தாலும் நம்ம எல்லாத்துலேயும் அவைலபிளாக இருக்கும். ஸோ எதில் இருந்தாலும் என்னோட பயணத்தை குறித்து உங்களால் பார்க்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. ஆமென்.